அன்பு நேயர்களே, இந்த கலிகாலத்திலும் கண் திருஷ்டி உண்டா என்றால் உண்டு என்றுதான் சொல்ல முடியும் நம்மால். ஏனென்றால் உடனுக்குடன் நமக்கு சிரமத்தை தருவது கண் திருஷ்டி மட்டும்தான். அன்பு நேயர்களே, நாம் முன் செய்த தீவினைகள் பிறகு இருக்கட்டும், ஆனால் ஒருவர் சொன்னாலோ நினைத்தாலோ, என்ன மனதில் நினைத்து சொல்வார்களோ, என்ன நினைப்பார்களோ நம்மால் அறிய முடியாது. ஆனால் நல்லதாய் சொல்வது போல் சொல்வார்கள். நம்முடைய தீவினை அவர்களது சொற்களின் மூலம் நம்மை படுத்த ஆரம்பித்துவிடும். சமீபமாக அடியினால் பதிவுகளை வெளியிட முடியவில்லை. அறிந்தவர் ஒருவர், என்ன இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், சளைக்காமல் எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்டார். அன்றைய பொழுதே எனது கணவர் காலிடறி குப்புற விழுந்து விட்டார். விழுந்ததில் உள்ளி மூக்கு உடைந்து ரத்தம் வரவும், தலையில் அறுவை சிகிச்சை அவருக்கு நடந்திருப்பதால் அதில்தான் ஏதோ தொந்தரவு என்று எல்லோரும் அலறி, அந்த நொடி பொழுதே அடியனுக்கு குளிர் ஜுரம் வந்து அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் படுக்கையில் இருந்தேன். இப்படி 10 நாள் எதுவுமே உண்ணாமல் என் நிலைமையானது. அப்பொழுது அமாவாசை வந்ததும் தெரியவில்லை. எங்கள் வீட்டு பெண் மக்கள் அனைவருமே உடல் உபாதையால் அவதிப்பட ஆரம்பித்தார்கள். ஒரு சேர பெண்கள் நடமாட முடியாத வீட்டில் எப்படி இருக்கும் நிர்வாகம்? குட்டி பிள்ளைகளோ பாடாய்பட்டு விட்டார்கள். இந்த காலகட்டத்தில் அமாவாசை வந்தது எங்களுக்கு தெரியவில்லை, மறந்து விட்டோம். ஜுரத்தில் எப்படி குளிப்பது? அமாவாசையை மறந்து போனதால் காலையில் சிற்றுண்டி உண்டு விட்டோம், நானும் எனது கணவரும். அதன் பின்புதான் அமாவாசை என்று தெரிந்தது. அமாவாசை என்றால் எனது கணவர் எதுவும் உண்ணாமல் குளித்து முடித்து தர்ப்பணம் கொடுத்து காத்திருப்பார். அடியேனும் ஏதும் உண்ணாமல் குளித்து முடித்து அமாவாசைக்கு எப்படி சமையல் செய்து படைப்போமோ அப்படி 12:30 மணிக்கெல்லாம் படைத்து விடுவோம், காக்கைக்கு வைத்து விடுவோம். இப்படி நடந்துவிட்டதே என்று மனவேதனை, உடம்பு இயலாத நிலை. ஞாபகம் வந்ததா, அடியேன் ஒன்றும் செய்யவில்லை. அப்படியே அமர்ந்து எனது பிறந்த வீட்டு மூதாதையர்களையும் புகுந்த வீட்டு மூதாதையர்களையும் நன்றாக கடிந்து கொண்டு, இப்படி ஆகிவிட்டதே என்ற ஒரு ஆதங்கம். என்ன எங்களுக்கு நீங்கள் எல்லாம் புண்ணியத்தை சேர்த்து வைத்தீர்கள், இந்த பாடு பட வேண்டி இருக்கிறதே இப்பிறவியில் என்று மனம் மிகவும் சலித்து, சமைத்து வைத்திருந்த இன்னும் நிறைய அவர்களை புலம்பிக் கொண்டே சமைத்திருந்த அன்னத்தை ஒரு கரண்டி எடுத்துக்கொண்டு செல்லும் முன்பே மூதாதையர்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு மேலும் திட்டாதே என்று அர்த்தம் போலும். ஏனென்றால் ஒவ்வொரு அமாவாசையும் படையிலிட்டு மூதாதையர்களை அழைத்தால் கொஞ்சம் பிகு பண்ணி கொள்வார்கள். வில்வ மரத்தில் தான் அத்தனை பேரும் இருப்பார்கள். அதன் பின்பு வருவார்கள். இப்பொழுது குளிக்காமல் கொள்ளாமல் மனம் தாங்க முடியாமல் எப்படி பட்டினி போடுவது என்று புலம்பிக் கொண்டே எடுத்துக்கொண்டு போகும் முன்னரே வரிசை கட்டி அமர்ந்திருந்தார்கள். மூதாதையர்கள் உண்டு விட்டு சென்றார்கள். இதில் தெய்வமாக இருக்கட்டும், நமது மூதாதையர்களாக இருக்கட்டும், நாம் குளித்தோமா என்பதெல்லாம் சில சமயங்களில் அவர்கள் கண்டுகொள்வதில்லை. நம் மனம்தான் அவர்களுக்கு பெரிதாய்ப்படுகின்றது. அன்பு நேயர்களே, இந்த உடல் உபாதையையும்
அன்றைய தினம் முழுவதும் எங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். சிரித்து சிரித்து வயிறு வலித்தது. அன்பு நேயர்களே, உங்களுக்கும் இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் வாழ்நாளில் நடந்திருக்கும் அல்லவா?